மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னங்க இது வாழ்க்கை? என்னதான் இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை வச்ச இதான் மனுஷனோட வாழ்க்கையோட நிலைமையே. எதுக்கு இந்த இது நான் சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு பேசியிருக்கு பையனாக பிறந்திருக்கலான்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல, பொண்ணாக இருக்கிறது தான் சுதந்திரம், பையனாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு. அந்த பொண்ணு நினைக்கிது பையனாக பிறக்கிறது அவ்வளோ ஈஸி, சுதந்திரமாக ஜாலியாக சுற்றலான்ட்டு. பையங்க வெளியே எவ்வளோ அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்கங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. பொண்ணுங்களை என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஜாலியாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு இதெல்லாம் என்ஜாய் பண்ணி செம்மையாக வளர்ந்து வராங்க. வெளியே எங்கேயும் சுற்றுற கிடையாது. ஸ்டேட்டாக காலேஜ் விட்டால் வீடு, வீட்டிலே நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையங்களோட அது கிடையாது. வெளியே போய்ட்டு ஒரு வார்த்தை மேலே கீழே பேச முடியாது. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய சோதனைகள் இருக்குது. அது போக இதை விட ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா, குடும்ப சோதனைகளே அதிகமாக இருக்கும். ஒரு பொண்ணாக இருந்தால் வீட்டில் இருந்துட்டு அதை வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறது தான் அவங்களோட கடமை. ஆனால் பையனாக இருந்தால் எல்லாமே வாங்கிட்டு வந்து போடணும், அடுத்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுல சுதாரித்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. மாடு மேயுது அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சைடு இருக்கிற புல் பச்சையாக தெரியும், அங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்க புல் பச்சையாக தெரியும். அந்த மாடு ஒழுங்காக மேய்ஞ்சிக்கிடாது. அதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதில் எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில் எழும்போது பையனாக மாறிட்டீங்க, உங்களோட ரியாக்ஷன் என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவேன்க்கா. எதுக்கு? பையனா பிறக்கும் தாக்கா ஆசைப்பட்டேன். பொண்ணா பிறந்துட்டீங்களா? கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. அது என்னைய பார்த்து வேற என்ன பண்ணுவேன்? சுற்றுவேன், பைக் எடுப்பேன். முதல் வேலை பைக் தான். சுற்றுவேன். எத்தனை மணி யாரும் கேட்க முடியாதுல்ல. எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வருவேன், என்ஜாய் பண்ணுவேன். பொண்ணுங்க சைட் அடிப்பேன், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவேன். பொண்ணுங்களை தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன் பசங்களோட. இப்போ பொண்ணா பிறந்தா வீட்டுக்குள்ளே இருக்கணும், பசங்கன்னா எங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். 10 மணிக்கு வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பையனா பிறந்தா அப்படிலாம் தேவையில்ல. எத்தனை மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு எத்தனை மணிக்கெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வரலாம். அது மாதிரி என்ஜாய் பண்ணலாம் லைஃப் பையனா பிறந்தா. இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னோட வேதனையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாய்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா அந்த பொண்ணு சொன்னது கரெக்டானு சொல்லிடுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா அந்த பொண்ணு சொன்னது அதான், கேர்ள்ஸோ பாய்ஸோ யார் பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லியிருக்கு, இது கரெக்டாக பொய்யா உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.